ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பால் வற்றி பால்கோவா கணக்காக வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி வற்றி வந்ததுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்கிற 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பாலாக வற்றி வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பால் நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சீனி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சீனி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து சீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சுண்டை காய்ச்சி வச்சிருக்கிற அந்த பால்கோவா மிக்ஸிங்கை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காய்ச்சின பாலை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சுக்கிட்டு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கிறேன். பால் நல்லா திக்காகும். அப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் நேற்று நைட்டே ஒரு 4 சின்ன துண்டு பாதாம் பிசினை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் 4 சின்ன துண்டு பாதாம் பிசினை தான் சேர்த்து அது எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு நம்ம இப்போ ஜிகர்தண்டா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். அப்புறமா அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நன்னரி சேர்த்துக்கிறேன். அப்புறமா அது கூட நம்ம கூலிங் பண்ணி வச்சிருக்கிற அந்த பால் மிக்ஸிங்கை முக்கால்வாசி நிறையிற அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 2 கிளாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா அது மேலே உங்ககிட்ட என்ன ஐஸ்கிரீம் இருக்கோ அந்த ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா இல்லைன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆகிட்டு. இதோட டேஸ்ட்டு நம்ம மதுரையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவ் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.